கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் ஜூன் 6ஆம் தேதி திறக்கப்படும். பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. சென்னை கிண்டி ராஜ்பவனில் நடந்த திருவள்ளுவர் திருவிழா. காவி உடை தரித்த திருவள்ளுவர் படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய ஆளுநர் RN ரவி. திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவித்து விழா. செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் கூறாமல் சென்ற ஆளுநர். Ruler is dressed up with a white shawl here, sir. குரங்கு கையில் மாட்டிய பூமாலை போன்ற ஆளுநர் நமக்கு வாய்த்துள்ளார். காவி உடையில் திருவள்ளுவர் புகைப்படத்தை ராஜ்பவன் பயன்படுத்தியது தொடர்பாக அமைச்சர் ரகுபதி விமர்சனம். அது பிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அது போல என்னமோ நம்மளுடைய கெட்ட நேரம் இந்த ஆளுநர் நமக்கு எழுதி வச்சிருக்காரு. அப்போ ஏற்கனவே காவி உடையை அணிச்சு சர்ச்சைகள் கிளம்பிச்சு. திருப்பி நீங்க காவி உடைன்னு சொன்னா அது என்னதான் பண்ண முடியும்? அவரை இந்த வாதத்துக்கு மருந்து, பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. காவி உடையுடன் கூடிய வள்ளுவரின் புகைப்படத்தை பயன்படுத்தி விழா. ஆளுநரின் செயல் திருவள்ளுவரை அவமானப்படுத்துவது போன்றது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம். ஒரு தமிழினத்தையும் ஒரு திருவள்ளுவரையும் ஒரு அவமானப்படுத்துகின்ற ஒரு செயலாகத்தான் நிச்சயமாக இதை பார்க்க முடியும். எனவே அவருடைய செயல் என்பது ஒரு கண்டிக்கத்தக்கது, ஏற்றுக்கொள்ள முடியாது. தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. நாளை காலை ரெமல் புயலாக மாறும் என தகவல். தமிழகம் புதுச்சேரியில் 9 இடங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். நாளை ரெமல் புயல் உருவாக உள்ள நிலையில் எச்சரிக்கை. தமிழகத்தில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்றும் பரவலாக மழை. வெப்பத்தை தணித்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி. திருவாரூரில் பெய்த கனமழை காரணமாக 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் சாய்ந்தன. உரிய நிவாரணம் வழங்க கோரிக்கை. புதிதாக சுமார் 2 லட்சம் பேர் ரேஷன் அட்டை பெற விண்ணப்பம். மக்களவை தேர்தல் முடிவிற்கு பின் புதிய ரேஷன் அட்டை வழங்கப்படும் என்று அறிவிப்பு. முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்ட அனுமதி கோரிய கேரள அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். கும்பக்கரண தூக்கத்திலிருந்து எழுந்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். தமிழகத்தில் புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி கிடைத்துள்ளது என்று வெளியான செய்தி தவறானது. அனுமதி கேட்டு இன்னும் விண்ணப்பிக்கவில்லை என்று மருத்துவக் கல்வி இயக்ககம் அறிவிப்பு. தருமபுரியில் 23,000 ரூபாய் மதிப்பிலான துணி வகைகள் திருட்டு. சிசிடிவி கேமரா உதவியின் மூலம் பெங்களூருவைச் சேர்ந்த 2 பெண்கள் கைது.
மின்சார ரயில்களில் பெண் பயணிகளிடம் செயின் பறித்த ஆட்டோ ஓட்டுநர். அரக்கோணம் ரயில்வே போலீசார் கைது செய்து விசாரணை. கோவை மாவட்டம் காரமடையில் விளைநிலங்களை சேதப்படுத்திய காட்டு யானைகள். 1500க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் மற்றும் சோள பயிர்களை சேதம். தனித்து போட்டியிட்டு பாஜக அதிக வாக்குகள் பெற்றால் கட்சியை கலைத்து விடுகிறேன். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சவால். தனிச்சு நின்று போட்டிட்டு ஆன்மகனா காட்டு. நீ இப்ப தேர்தல் ஜூன் 4க்கு பிறகு இண்டிவிஜுவலா உங்களுடைய தனித்துவ தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சி கலைச்சிட்டு போய் யார் மூணாவது யார் பெரிய கட்சின்னு தெரிஞ்சிடும்ல. தனிச்சு கூட்டணியா எண்ணிட்டு கூட்டிட்டு கூடாது. ஒண்டி கூட்டிட்டு தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பிடிபட்ட வழக்கில் பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகத்தை விசாரிக்க தடை இல்லை. விசாரணைக்கு தடை கோரிய நிலையில் இடைக்கால நிவாரணம் வழங்க மறுத்துவிட்ட உயர்நீதிமன்றம். கடலூர் அருகே தண்டவாளத்தை கடக்கும் போது ரயில் வருவதை கவனித்ததால் பைக்கை போட்டுவிட்டு ஓடிய நபர்கள். ரயில் என்ஜினுக்கு கீழே பைக் சிக்கிய நிலையில் சாதுரியமாக ஓட்டுநர் நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்ப்பு. சீட் பெல்ட் அணியவில்லை என 3 அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கு 500 ரூபாய் அபராதம். வெள்ளியூரில் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் நடவடிக்கை. முன்னாள் மனைவி பீலா வெங்கடேசன் அளித்த புகாரில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் கைது. பண்ணை வீட்டில் அத்துமீறி நுழைய முயன்ற புகாரில் நடவடிக்கை. குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் தொடங்கியது பழ கண்காட்சி. பழங்களை வைத்து அலங்காரம் செய்யப்பட்ட உருவங்களுக்கு சுற்றுலா பயணிகள் வரவேற்பு. தங்கம் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்தது. சென்னையில் 1 சவரன் ஆபரண தங்கம் 53,200 ரூபாய்க்கு விற்பனை. உச்சம் தொட்ட தங்கம் விலை அடுத்தடுத்து சரிவு. கடந்த 2 நாட்களில் மட்டும் சுமார் 1,700 ரூபாய் குறைந்தது. நாளை 6ஆம் கட்டமாக 57 தொகுதிகளுக்கு மக்களவைத் தேர்தல். வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்லும் பணி தீவிரம். இந்தியாவில் வலுவில்லாத காங்கிரஸ் ஆட்சியை பாகிஸ்தான் பயன்படுத்திக் கொண்டது. பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. கர்நாடகாவில் தொடர் மழையால் மருத்துவமனைகளில் மின்வெட்டு. டார்ச் வெளிச்சத்தில் சிகிச்சை அளித்த மருத்துவர்கள். IPL இருந்து ஓய்வு பெற்ற தினேஷ் கார்த்திக்கிற்கு ட்ரிபியூட் வீடியோ வெளியிட்ட RCB. தினேஷ் கார்த்திக்கின் உழைப்பு திறமையை மெச்சும் வீடியோ. நடப்பாண்டு IPL தொடரின் இறுதிப் போட்டியில் கொல்கத்தா அணியுடன் மோதப்போகும் அணி எது? பிளே ஆஃப் சுற்றின் 2வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் இன்று இரவு ஹைதராபாத் ராஜஸ்தான் அணிகள் பல பரீட்சை. லாவெண்டர் நிற பூ போட்ட லெஹங்காவில் மின்னும் நடிகை ஜான்வி கபூர்.
மலை முகடுகளுக்கு நடுவே தலை நிறைய மல்லிப்பூவுடன் நடிகை மீனாட்சி சௌத்ரி போட்டோஷூட். கிளிம்ஸ் வீடியோவை பகிர்ந்து ரசிகர்கள் உற்சாகம்.